உங்களுக்கு நான் ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ரொம்ப பேசிக், பால் சீனி அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய் பண்ணுறதுக்கு. ஸோ ரசகுல்லாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து வாச்சாம் பொழச்சான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சில சமயம் நல்லா வரும், சில சமயம் நல்லா வராது. ஆனால் நல்லா வந்தாலும் சரி, நல்லா வராட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எம்மியான டெசர்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரசகுல்லா நல்லா வந்துடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் அது ரசகுல்லா நிறைய பேத்துக்கு பிடிக்கும், ஆனால் சில பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கும் ரசகுல்லா அவ்வளோ பிடிக்காது. ஆனால் வந்து நான் ரசகுல்லா எதுக்கு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அதை ரசமலாயா பண்ணுறதுக்கு. அதுக்கு வேண்டி தான் இங்கே 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். ஸோ ரசமலாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு, என் தங்கச்சி அஞ்சனாக்கு, அனுஷாக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து அஞ்சனாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை செஞ்சு அவளுக்கு தான் கொடுக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரசகுல்லா பண்ணிடுவோம். ரசகுல்லாவுக்கு இங்கே 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து திரைய வைக்கணும், அதுதான் மெயின் ஸ்டெப்பு. திரைய வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், லெமன் ஜூஸ், வினிகர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தயிர் வந்து 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பால் வந்து ரசகுல்லா வந்து சாஃப்டாக வரணும்னா அதுக்கு மெயின் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்து தளன்னு கொதிக்கவே விடக்கூடாது. பால் வந்து அப்படி ஹீட் ஆகி மேலே வந்து அப்படி ஆவி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறோம். மேலே வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை குறைச்சி வச்சிட போகிறேன். ஸோ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த 1/4 கப் தயிர் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் கூட இல்லை, உங்களுக்கு வந்து பால் வந்து திரிஞ்சிடும். நமக்கு வந்து ஏன் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, கொதிக்கும்போது அந்த திரிஞ்ச பால் வந்து ஹார்ட் ஆயிரும். அப்படி ஆகவே கூடாது. நமக்கு வந்து சாஃப்டான கர்ட்ஸ் தான் வேணும். அதனால இதை வந்து லேஸ் சூடு, அந்த சொன்னேன் தெரியுமா, அந்த ஆவியாக இருக்கும்போதே எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் தெரிஞ்சிடுச்சு பால். இங்கே வந்து ஒரு பேனில் வந்து துணி, ஒரு சல்லடை மாதிரி ஒரு இதுக்கு அடியில் பவுல் வச்சு துணி வச்சுருக்கேன் வடிகட்டுறதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள் இந்த பால் வந்து திரிஞ்சிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கல்ல, பால் கொதிக்கவே கூடாது. இப்போ பால் திரிஞ்ச உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1 மினிட் அப்படி வச்சிட போகிறேன். இது வந்து கொஞ்சம் அப்படி செட்டில் ஆகுறதுக்கு வேண்டி. ஸோ இப்போ இது ஒரு 1 நிமிஷம் ஆயிருக்கும். இதை இப்போ வடிகட்டிடலாம். ஸோ இது மஸ்லின் கிளாத் மாதிரி லேஸான துணி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த துணியை இப்படி எடுத்துட்டு இதை வந்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எக்ஸஸான புளிப்பு இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அதை வந்து லைட்டாக புளிஞ்சு விடுங்க. ரொம்ப இருத்தி புளியாதீங்க, சூடாக இருக்கும். அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனோன்னா இப்படி புளிஞ்சு எடுங்க. ஓகே, இது வந்து இப்போ வடியட்டும். நல்லா இடையில வந்து நான் இப்படி புளிஞ்சு விட போகிறேன். நீங்கள் வடிகிறதுக்கு இப்படி எதுலையா துணியை கட்டி கூட தொங்க விடலாம். இல்லைன்னா இப்படி இடையில வந்து இப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும். ஒரு 1 மணிக்கூர் அப்படியே வச்சு ட்ரெயின் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பன்னீர் வந்து நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ வந்து இதை ஒரு க்ளீனான ஒர்க் ஸ்பேஸில் போட்டு நம்ம இதை வந்து நல்லா பிசைய போகிறோம். நல்லா நீட் பண்ணி விடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உதிராக வரும். ஆனால் இப்படி பிசைய உங்களுக்கு வந்து அது ஒரு சப்பாத்தி மாவு இருக்குல்ல, சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். பிசைஞ்சிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து அதை நீட் பண்ணுற டைமில் சுகர் சிரப் வச்சுக்க போகிறேன். இதில் வந்து 2 கப்பு சுகர் வச்சுருக்கேன்.
ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகே, 2 கப்பு சுகர், 2 கப்பு தண்ணி. ஓகே, ஸோ கிராம்பெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு வரட்டும், கொதிச்சு தலை வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் இங்கே வந்து அந்த டைமில் இன்னும் நல்லா பிசைஞ்சு கொடுக்க போகிறேன் இதை. ஸோ இப்போ நல்ல சாஃப்டாட்டு டோ மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஸ்மூத்தாக ரோல் பண்ணி எடுத்துருவோம். பால் சின்ன சின்ன பாலாக எடுங்க, ஏன்னா இது வந்து நல்ல டபுள் சைஸ் ஆகும். ஜீரா பாகில் வந்து குக் ஆகும்போது ஸ்மூத்தாட்டு ரோல் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இன்னும் கூட ஸ்மூத்தாக ரோல் பண்ணலாம். கிராக் இல்லாமல் ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு பாலை வந்து போட்டுட்டேன், ஏன்னா வந்து கடைசி நம்ம காலை வாரிடக்கூடாதுல்ல, அதனால. ஸோ போட்டேன், நல்ல சின்ன பாலாக தான் போட்டேன், நல்ல பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட டபுள் சைஸாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, பொடிஞ்சு போகலை. ஸோ எந்த ஸ்டேஜில் போடணுன்னா, நம்ம சுகரும் தண்ணியும் வச்சுருக்கோம்ல, அது நல்ல தலைன்னு கொதிக்கும்போது இப்போ இதை போட்டுடலாம் உள்ள. ஓகே, ஸோ எல்லா ரசகுல்லா பால்ஸையும் உள்ளே போட்டாச்சு. இனி வந்து இது வந்து 1 மினிட் போல் நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம குறைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ மூடி போட்டேன், 1 நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு குக் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரசகுல்லா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா உப்பி இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இது வந்து அந்த சிரப்லேயே அப்படியே இருக்கட்டும். ஸோ 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். யூஸ்வலாக ப்ரெஷர் குக்கர்லலாம் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, 10-12 நிமிஷம் அவ்வளோதான், சின்ன சின்ன பால்ஸாக உருட்டினீங்கன்னா. ஓகே, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரசகுல்லாவை ஸ்பூன்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது, இப்படி எடுத்து இப்படி புழிஞ்சிட்டு அப்படி சாப்பிடானுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு.